Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா நல்ல அருமையா சூப்பரா வெயில்ல உட்கார்ந்து கஷ்டப்படாம கை வலிக்க மாவு கிளறி எல்லாம் பண்ணாம சட்டுன்னு நினைச்ச நேரத்துல இந்த மாதிரி அவல் வடாம் இட்டு நிழல்லையே உலர்த்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான இந்த வடாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மெல்லிஸ் அவல். இந்த அவலில் வடாமிடலாம். ஸ்டவ்வில் வச்சு கிளறாமல் அருமையான வடாமிடலாம். இந்த வடாம் காயறதுக்கு வெயிலே வேண்டாம். இந்த சம்மரில் ஏதாவது ஒரு ரூமில் ஃபேன் சுற்றிகிட்டே தான் இருக்கும். அந்த ஃபேன் காற்றுலையே இதை வளர விட்டுடலாம். இந்த அவலை ஃபில்டரில் போட்டு தண்ணி விட்டு 2 தடவை அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தடவை அலசியாச்சு பாருங்க. அந்த அவலில் அழுக்கு இருந்தது, அதெல்லாம் வந்துடுது. இப்போ இதை தண்ணியை வடிய வச்சுருக்கேன். நல்லா ஒட்டை வடியட்டும். ஒரு 5 நிமிஷம் மேலே வடியட்டும். நான் போட்ட இந்த அளவுக்கு மிக்சியில் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு நான் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழ ஜூஸை விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸையும் பச்சை மிளகாயோட புழிஞ்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஊற வச்சுருந்த அவல் 5 நிமிஷம் ஊறியாச்சு. இதை பவுலில் சேர்த்து கையாலேயே பிசைஞ்சுக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்த எலுமிச்சம்பழம் பச்சை மிளகா ஜூஸ் இதில் சேர்த்துக்கிறேன். ஜூஸை வடித்து எடுத்தாச்சு. உப்பு எல்லாம் இதுலேயே போட்டிருந்ததுனால இதை சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நான் இது வரைக்கும் இதில் தண்ணி விடலை. இது மாதிரி பிசைஞ்சாச்சு. நல்ல திக்காக இருக்குது. இப்போ இந்த மிக்சியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி வடியை விட்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வடாத்த வெயிலில் போட போகிறதில்ல. மெலிசா ஹோல் உள்ள நாழியில் தான் போட்டு புழிய போகிறோம். அதாவது ரிப்பனில் இல்லை ஓமப்பொடி கண்ணுள்ள அச்சில் போட்டு தான் புழிய போகிறோம். அப்போ தான் சீக்கிரம் காயும். இப்போ இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பச்சை மிளகாயோட விதையெல்லாம் கண்ணில் போய் அடைச்சிக்கக்கூடாது. அதுக்காக தான் வடிகட்டி எடுத்துக்கிறோம். நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க. கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா மசிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சால் தான் இட முடியும். இப்போ இதை சேர்த்து பிசைகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். வழக்கில் போட்டு புழிஞ்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைய முடியலன்னா மிக்சியில் அடித்து ஃபைன் பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அதனால தான் நல்ல தண்ணியை ஒட்டை வடிச்சிட்டு அலம்பின ஈர பதத்துலேயே இதை ஊற விட்டுருந்தேன். மீடியம் மாவில் எடுத்துட்டானாக்கா 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா அந்த மாதிரி பிசையணும். அது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். இது 10 நிமிஷம் தான் ஊறித்து. இப்போது இந்த மாவை இந்த மாதிரி உழக்கில் போடுறதுக்குன்னு உருட்டிண்டாச்சு. உழக்கில் ஓமப்பொடி சீல் போட்டிருக்கேன். இந்த மாவை ஃபில்லப் பண்ணி பிளாஸ்டிக் ஷீட்டில் இதை சின்ன சின்ன ஓமப்பொடி வத்தலாக புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் பரத்தி புழிஞ்சிக்கலாம். சின்ன சின்னதாக பரத்தி புழிஞ்சால் சீக்கிரம் காஞ்சிடும். ஒரு வழக்கு புழிஞ்சு பார்த்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன். ஸ்மூத் பேஸ்ட்டாக இப்போ ஈஸியாகவே புழிய வரும். அதுவும் ஓமப்பொடி அச்சு போட்டு புழியறதே ரொம்ப ஸ்மூத்தாக விழும். ஓமப்பொடி அச்சு போட்டு இந்த மாதிரி புழிஞ்சாச்சு. அடுத்து இந்த ரிப்பன் அச்சு போட்டு ரிப்பனில் இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். ஃபுல்லாக புழிஞ்சாச்சு. இதை ஃபேன் அடியிலேயே காய வச்சுட்டு காட்டுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெயில்லையும் போட்டு எடுத்துக்கலாம். காயட்டும், அப்புறம் பார்க்கலாம். 12 மணி வாக்கில் தான் இந்த அவல் வடாமிட்டேன் பாருங்க. ஃபேன் அடியில் வச்சு ஷீட்லேருந்து வெளியில் வந்தாச்சு. இதை அது தாம்பாளத்தில் எடுத்து வச்சு பெட்ரூமில் ஃபேன் சுற்றின்னு இருக்கோம் இல்லையா, அங்கேயே வச்சு காய விடலாம். நைட்லாம் ஒரே நாளில் ஃபேன் அடியிலேயே வச்சு அருமையாக காஞ்சாச்சு பாருங்க. இதை இப்போ பொரிச்சு பார்க்கலாம். ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் இந்த வடாத்தை போடுறேன் பாருங்க. போட்ட உடனே ஜம்முன்னு சூப்பராக பொரிஞ்சு வருது நம்ம அவல் வடாம். எவ்வளோ சட்னி ரெடியாக எடுத்துங்க. அவல் லைட்ட வடாம்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்குது. அடுப்பே இல்லாமல் சூப்பராக ஒரு வடம். அதுவும்
அரிசி ஜவ்வரிசி எதுவுமே சேர்க்காம அருமையான வடம். இப்போ இன்னொன்று பொரிச்சு காட்டுறேன். எவ்வளோ ஜோராக பொரிஞ்சு வருது பாருங்க. அருமையான ஓமப்படி வடம். பேக்கெட் அரிசி மாவோ இல்லை அரிசியை ஊற வச்சு அரைச்சோ கை வலிக்கு கிளறியோ எதுவுமே இல்லாமல் சட்டுன்னு பண்ணிடலாம். நல்ல வெளவெளேர்னு சூப்பரான அவல் வடம் ரெடி. இப்போ இந்த வடத்தை பொரிச்சு காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ ஜோராக சட்டுன்னு சூப்பராக பொரிஞ்சு வருதுங்க. நல்ல அருமையான ரிப்பன் வடம். ரொம்பவே ஈஸியாக அவலில் செஞ்சாச்சு. நல்லா வீசி பொரியவும் செய்யுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நொறுக்கி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம். இந்த மாதிரி வத்தல் வெயிலில் உட்காந்து கஷ்டப்படாமல், அதே சமயம் அரிசியை ஊற வச்சு அரைச்சி கை வலிக்க மாவு கிளறி எல்லாம் பண்ணாமல் சட்டுன்னு நினச்ச நேரத்தில் இந்த மாதிரி அவல் வடம் இட்டு நிழல்லையே உலர்த்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்னொரு வடம் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.